வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கிராம ஊராட்சி செயலாளர் வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி 2025 ஜாப் பற்றி அப்டேட் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வீடியோ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, போன மாதம் டிசம்பர் 2025 நடக்க இருந்த இன்டர்வியூ வந்து சில காரணங்களால் தள்ளி வச்சுட்டாங்க. எதனால் தள்ளி வச்சுட்டாங்கன்னு பார்க்கும்போது கோர்ட் ஸ்டே அப்படி இப்படின்னு நிறையா பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது அஃபிஷியலாக நமக்கு எந்த டாக்குமெண்ட்டும் கிடைக்கல. நம்மளோட பழைய வீடியோஸில் கூட வந்து கிராம ஊராட்சி செயலாளர் சங்க தலைவர் வந்து கோர்ட் ஸ்டேனால தான் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னதை வந்து பார்த்தோம். அதை வீடியோவை அட்டாச் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்க்குறதுனா போய் பாருங்கள். ஸோ அஃபிஷியலாக நமக்கு பேப்பர் டாக்குமெண்ட் மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நிறையா சர்ச் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது கோர்ட்டில் என்ன கேஸ் நடந்துச்சு அதை பற்றி டாக்குமெண்ட்ஸ் கோர்ட் ஆர்டர் காப்பிலாம் நமக்கு கிடைச்சிச்சு. போன வீடியோவில் வந்து முதல்ல கோர்ட்டில் என்ன கேஸ் போட்டாங்க அந்த கேஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அது போக இன்னும் ரிமைனிங் கேசஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த கேசஸை பற்றி இப்போ நம்ம வரப்போகிற வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 2வது வழக்கு. ஸோ இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு. ஸோ இந்த வழக்கை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதில் வந்து பேலன்ஸ் ஒரு 2 வழக்கு. மொத்தம் நான் 3 வழக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 3 வழக்கு கிடையாது, மொத்தம் 4 வழக்கு. ஸோ அந்த வழக்கு பற்றி இந்த 2வது வழக்கு பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஏன்னா இந்த 2வது வழக்கு வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஸோ அதனால் தனியாக இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் உள்ள பேலன்ஸ் இருக்கிற 2 வழக்குகளை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதாங்க அந்த 2வதாக போடப்பட்ட வழக்கோட நீதிமன்றம் கோர்ட் ஆர்டரோட முதல் 2 பக்கங்கள். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் வந்து நம்ம கேஸ் டீட்டெயில்ஸை பற்றி போட்டிருந்தோம். ஸோ நம்ம போட்டதுக்கு அடுத்து ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே ஒரு யூடியூப் சேனலில் வந்து நீதிமன்ற அதிரடி தீர்ப்பு அப்படின்னு தும்னையில் போட்டு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. ஏன்னா நம்ம வந்து கேஸ் நம்பர், கேஸ் டீட்டெயிலு, நீதிபதியோட நேம் எல்லாமே டீட்டெயில்டாக வந்து நம்ம ஹைட் பண்ணாமல் அப்படி போட்டிருந்தோம். ஸோ கேஸ் நம்பர் கிடச்சிட்டாலே போதும், ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி எடுத்து அவங்க வீடியோவில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருந்தாங்க. இன்னொரு யூடியூப் சேனலில் அவர் யார்ட்டையோ வந்து கேட்டதாகவும், ஏதோ நண்பர்கிட்ட கேட்டதாகவும், கோர்ட்டில் இருக்கிற வேலை பார்க்குற நண்பர்கிட்ட கேட்டதாகவும், அவர் இதை அனுப்பிச்சாகவும், மீதி இருக்கிற வழக்குகளையும் பின்னாடி நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னதாகவும் சொல்லி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ ஒரு மாதமாக யாருமே இது சம்மந்தமாக எந்த வீடியோமே போடலை. நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் வாட்ஸ்அப் சாட் ஸ்கிரீன்ஷாட் மட்டும்தான் உலாவிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் உடனே வந்து அவங்கவுங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, போடுறது பிரச்சனை இல்லை. இந்த ஆர்டர் காப்பி எனக்கு சொந்தமானதும் கிடையாது. இது வந்து காமனாக உள்ளது, யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் டேட்டா எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் வேலை பார்க்கணும். நான் அப்படி பண்ணி தான் இதை என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ போடுறவங்க வந்து நம்ம யூடியூப் சேனல் நேமை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சேனல்னால தான் நாங்களும் எடுத்து போட்டோம், நமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, தேங்க் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. நான் ஹைட் பண்ணாமல் தான் போட்டிருந்தேன் டீட்டெயில்ஸ், அந்த நேம் எல்லாமே. ஆனால் அவங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மார்க்கரை வச்சு ஹைட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது ஏதோ ஒரு வகையில் அது ஒரு 4 பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது பார்க்குறதுனால அது ஒரு டீட்டெயில்ஸு கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. அது நல்ல விஷயந்தான். பட் ஆனால் கொஞ்சம் சொந்தமாக சுயமாக அவங்க ஓனில் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து போட்டு பண்ணாங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து அது. ஸோ எப்படி எனிவே யாருக்காக இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஆனால் அதை ஹைட் பண்ணி ஏன் போட்டிருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஹைட் பண்ணாமல் தான் போட்டிருந்தேன். அதை வச்சு தான் அவங்களும் ஈஸியாக எடுத்திருக்காங்கிறது தெரிய வருது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஏன் ஹைட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கேஸ் நம்பர்லாம் ஹைட் பண்ணி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் 3 வழக்குன்னு ஆக்சுவலாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் அதே 3 வழக்கு அவங்க யூடியூப் சேனலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மை நிலவரம் என்னன்னா ஆக்சுவலாக 3 வழக்கு கிடையாது, 4 வழக்கு. அது நான் இன்னைக்கு தான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு வழக்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு 2வது வழக்கை பற்றி பார்க்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற 2 வழக்கை வந்து அடுத்து இன்னைக்கே அதே ஒரு வீடியோவை நான் போடுவேன். அதை நீங்கள் பாருங்கள். ஸோ மொத்தம் 4 வழக்கு. இப்போ இதை பார்த்துட்டு வந்து அங்கே 4 வழக்குன்னு அவங்களாம் சேனலில் சொல்லாமல் ஆரம்பிப்பாங்க. அண்டு நான் இதில் எல்லாமே ஹைட் பண்ணியிருக்கேன், கேஸ் நம்பர் எல்லாமே. இப்போ அவங்க எப்படி எடுத்து பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒருவேளை ஜஸ்ட் நான் பேசின டீட்டெயில்ஸை மட்டும் வச்சுட்டு, இல்லை இதில் நீங்கள் பார்க்க போகிறதுல உள்ள விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு, ஜஸ்ட் ஒரு டிஎன்ஆர்டி வெப்சைட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்துகிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிட்டு கூட போடலாம். இல்லைனா அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இந்த இதை ரெக்கார்டு இந்த காப்பி எடுக்கிறனால எடுக்கலாம். எடுக்க முடியாதுன்னு கிடையாது. நான் எப்படி எடுத்தேன், நானே மேஜிக் பண்ணி எடுத்தேன். ஸோ அவங்களும் எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்த்தா அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க மற்ற யூடியூப் சேனலில் என்ன செய்கிறாங்கிறத பார்ப்போம். ஸோ எனிவே நம்ம வந்து இந்த கேஸ் டீட்டெயில்ஸை பற்றி என்ன எதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, போன கேஸ் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் போட்டிருந்தாங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி அதுபோக கரூர், அப்புறம் புதுக்கோட்டை, இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பெட்டிஷனராக சேர்ந்து இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் இருக்கிற முக்கியமான விஷயம், போன கேஸில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பெட்டிஷனாக போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். ஆக்சுவலாக நிறைய பேர் சேர்ந்து போட்ட பெட்டிஷன் இது. அவங்களோட நேம் டீட்டெயிலாம் நான் வந்து
மொதல் பேஜில் வந்து ஹைட் பண்ணிட்டேன். இதில் பெட்டிஷனர்னு இருக்கிற நேம்ஸ் வந்து அது அட்வொகேட்டுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் வந்து அடிஷ்னல் அட்வொகேட் ஆஃப் ஜென்ரலுங்கிறது வந்து தமிழ்நாடு சைட்லேருந்து கவர்மெண்ட் அட்வொகேட் அவங்களோட நேம் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதான் புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் இந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களாம் சேர்ந்து ஒரு 5-6 பேர்கிட்ட சேர்ந்து கூட்டு பெட்டிஷனாக வந்து இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த கேஸை பற்றி மட்டும் நான் தனியாக இப்போ வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ இவங்க என்ன குற்றம் சாட்டி இதை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி ரூல்ஸ் 3 படி அவங்களும் அந்த இதுக்கு முன்னாடி போட்ட கேஸ்லையும் இதே ரூல் மென்ஷன் பண்ணி தான் ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் நடக்கலை, நேர்மையான முறையில் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்களும் அதையே மென்ஷன் பண்ணி தான் இந்த கேஸும் போட்டிருக்காங்க. அதுபோக வந்து இதில் இருக்கிற பெட்டிஷனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து அவுட் ஆஃப் 500க்கு வந்து 400க்கு மேலே எடுத்தவங்க தான் மோஸ்ட்லி இதில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் மென்ஷன் பண்ணி இந்த கேஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன பேசியிருக்காங்கன்னு அடுத்த பேஜில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்ல மறந்துட்டேன். இது அவங்க போட்டிருக்கிற கேஸ் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ராஜ் சட்ட ரூல் 3 படி ஓப்பன் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஆர்டிக்கல் 226 அந்த பிரிவின் கீழேயும் இந்த கேஸ் போட்டிருக்காங்க. அது என்ன பிரிவுனா ஹைகோர்ட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய பிரிவு. அது வந்து அரசு நிர்வாகத்தில் வந்து ஏதாவது சட்ட ரீதியாக வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது தவறுகள் நடக்குங்கிற பட்சத்தில் அதுக்கு எதிராக போடக்கூடிய மனு தான் அது ரிட் மனு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை தான் வந்து இவங்க அந்த ரிட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அதை தான் வந்து இவங்க வந்து பெட்டிஷனாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதை நேர்மையான முறையில் நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆஜரான வக்கீல் வந்து எப்பயும் போல தான் இதை அந்த ஜிஓ மென்ஷன் பண்ணி அந்த ஜிஓவில் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. அந்த ஜிஓ நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி இந்த ஜிஓவில் வந்து 10th ஸ்டாண்டர்டு மார்க் வந்து 85% தான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அது நெக்ஸ்ட் இன்டர்வியூ 15 மார்க்கு பேஸ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து எந்த ஒரு தவறுமே நடக்கல, நேர்மையான முறையில் தான் நடந்துச்சு, எந்த வயலேஷனுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அவர் தரப்பில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை, இதில் இருக்கிறத அப்படியே என்ன விஷயமோ சாராம்சமோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து தரப்புலேருந்து அவர் வாதாடி இருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த பக்கத்துலேயே வந்து அதே தான், அதான் அந்த ஜிஓ படி என்ன ரூல்ஸோ அதை மென்ஷன் பண்ணி 1:5 விதத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டவங்களோட லிஸ்ட்டை மென்ஷன் பண்ணி அவங்களோட மார்க்கு எவ்வளவு ஆக்சுவலாக, ஆனால் கட் ஆஃப் மார்க்கு பர் ஜிஓ படி செலெக்ஷன் ப்ராசஸ் படி கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஆஜரான அட்வொகேட் வந்து டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணி நீதிபதிகிட்ட காமிச்சிருக்கிறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்தோம், இதுபடி வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லாதனால தான் இவங்க செலக்ட் ஆகலை அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதை பற்றி தான் இந்த பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் அதுக்கப்புறம் இதை விசாரிச்சுட்டு 2 தரப்புலையும் விசாரிச்சுட்டு கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எல்லாமே ரூல் படி ஓகே தான், ஆனால் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் கிளாஸு 8 படி ரேங்க் லிஸ்ட் ஏதோ ஒரு வேலைக்கு போட்டால் அதோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டை வந்து அந்த வெப்சைட்டில் வெளியிடணும் அப்படிங்கிறத வந்து நீதிபதியை சொல்லியிருந்துருக்காங்க. அதான் அது வந்து இது பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டோடைய ஒரு ரூல் போல், அந்த ரூலையுமே அவங்க மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகன்ஸோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா மார்க் கூட இருக்கிறதுலேருந்து கம்மியாக இருக்கிறது ஆர்டர் படி இறங்கு வரிசைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முறையில் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீதிபதி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த வாய்தா போயிட்டுருக்கு இந்த டைமிங்கில் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது வந்து அந்த வெப்சைட்டில் வெளியிடப்படலை, அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து மொத்தமாக வெளியிடப்படாதனால அதுக்கப்புறம் ஹியரிங் 1:20 வந்து மறுபடியும் ஹியரிங் வந்து அன்றைக்கி நடந்த டைமிங்கில் வந்து மதியம் 1:20 இது தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை தள்ளி வச்சுருந்துருக்காங்க. மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் 1:20 வந்து ஹியரிங் நடந்துருந்துருக்கு. ஸோ அந்த ஹியரிங்கில் வந்து திருப்பியும் அட்வொகேட் வந்து தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வந்து இது வந்து ரேங்க் லிஸ்ட்டு பப்ளிஷ்டு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பில் சொல்லியிருந்துருக்கிறாரு. அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ஆக்சுவலாக வந்து மொத்தமாக லிஸ்ட்டு வெளியிடப்பட்டது நமக்கு தெரிஞ்ச 12ஆம் தேதி ஈவினிங் மேலே தான் வந்து மொத்த லிஸ்ட்டும் வெளியிடப்பட்டது. ஸோ அது என்னன்னு தெரியல, அது இன்கேஸ் பேக்கெண்டில் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்துருக்கலாம், அதோட ரெக்கார்டை வச்சு இவங்க வாதாடும் போது சொல்லியிருந்துருக்கலாம் பப்ளிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காமன் பீப்புளுக்கு வந்து ஈவினிங் மேலே தான் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன், அது பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி தான் சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீதிபதி தரப்பில் இருந்து மோஸ்ட்லி இதில் அப்ளை பண்ணவங்க எல்லாமே வந்து 450 மார்க்குக்கு மேலே தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு 10ஆம் கிளாஸு குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க.
அது சம்மந்தமான ரிட் மெனு போகிற லெவலுக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து நியாயமான முறையில் வந்து ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தா அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருந்திருக்கும். எல்லாம் கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க, நேர்மையான முறையில் தான் எடுத்திருக்காங்கன்னு. ஆனால் வெப்சைட்டில் வந்து ஆரம்பத்திலே ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடாமல் ஒரு ஹால் டிக்கெட்டை மட்டும் தான் வெளியிட்டதுனால அவங்களுக்கு நேர்மையான முறையில் இது நடந்ததா அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவங்க இவ்வளோ தூரம் கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து இது ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைடில் தான் இதோட ஃபால்ட்டு. கவர்மெண்ட் சைடில் தான் இது முதல்லயே வந்து மொத்தமாக ரேங்க் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேஸுக்கு செலவு பண்ணதுக்காக வந்து போட்ட பெட்டிஷனர் மனுதாரர் அனைவருக்கும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து 5000 ரூபா வந்து இந்த கேஸு போட்டதுக்கான செலவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் வந்து ஆர்டர் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சுருந்துருக்குறாங்க. இதை பற்றி தான் இந்த பேஜில் போட்டிருக்கு. ஸோ வழக்கை முடிச்சு வச்சுட்டு இந்த பெட்டிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபஸ்ட்டு கேஸ்லேயுமே அந்த டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் கவர்மெண்ட் சைட்லேருந்து 5000 ரூபா இழப்பீடு வாங்கி கொடுத்து, ஏன்னா இதுக்கு வந்து இண்டிவிஜுவல் பெட்டிஷன் இல்லாமல் நிறைய பேர் சேர்ந்து போட்டிருந்துருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு இழப்பீடு மாதிரி வாங்கி கொடுத்து, போன கேஸ்லேயுமே நீதிபதி சொல்லியிருந்தாங்க நீங்கள் மொத்தமாக ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேஸ்லேயுமே அதையும் மென்ஷன் பண்ணி ரொம்ப வந்து அது ஒரு முக்கியமாக சொன்னதுனால தான் வந்து அதுக்கப்புறம் வந்து டிஎன்ஆர்டி வெப்சைட்லேயுமே அந்த மொத்த லிஸ்ட்டுமே வெளியிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கேஸுமே மொத்தத்தில் டிஸ்மிஸ் ஆச்சு. இதுலேயும் ஸ்டே ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வரல. ஸோ மொத்தம் 2 கேஸை பற்றி நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ மீதி இன்னும் சில வழக்குகள் இருக்குது. அதை பற்றி ஒரு தனியாக அது ஒரு வீடியோவை போடுறேன். இது கொஞ்சம் முக்கியமான வழக்குனால எல்லாரும் சேர்ந்து போட்ட பெட்டிஷன்ஸ்னால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்ததுனால இது ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அதையுமே மற்ற இன்னொரு வீடியோவுமே நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே பாருங்கள். ஸோ இந்த வழக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆனால் நான் சொன்னதை நீங்கள் கேட்டிங்கனாலே தெளிவாக புரிஞ்சுருக்கும். அதான் அதில் இருக்கிற முக்கியமான சாராம்சம். ஸோ அடுத்து இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறதையும் பார்ப்போம். பேலன்ஸ் இருக்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வழக்குகளை பற்றி. ஸோ சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம எப்பயும் சொல்கிறது தான், நம்ம வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். மற்ற சேனல்ஸ் இருக்கிற மாதிரி போடுறதில்ல. ஸோ உங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கீப் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.